அவங்கெல்லாம் உள்ள வரத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லிடுங்க யார் யாரோட பி டீம். அண்ணே நீங்க தான் அதில் அத்தாரிட்டி. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறதுலேருந்து நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவில் நடக்கின்ற யுத்தம் அல்லது இந்தியாவில் நடக்கிற போராட்டமே பார்ப்பனியத்துக்கும் ஆரியத்துக்குமான போராட்டம் தான். இந்த இந்து ராஷ்டிரத்தை ஆதரிக்கின்ற அணிகள் அல்லது பாஜகவை வெளிப்படையாக ஆதரிக்காமல் இந்த கோட்பாட்டை வேறு வேறு வடிவங்களில் ஆதரிக்கின்ற அணிகள் யார் அப்படிங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கே தெரியும். திமுக அணி அப்படிங்கிறத இன்னைக்கு வீழ்த்துவதற்கு பல்வேறு ஒட்டுக்குழுக்களை நியமிச்சிருக்கிறாங்க. அந்த ஒட்டுக்குழுக்கள் யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் இன்னைக்கு பேசி தீர்க்க போகிறோம். இவங்க எவ்வளவு அணி வச்சிருக்காங்கன்னே தெரியல. ஏ டீம், பி டீம், சி டீம்னு ஜெட் வரைக்கும் பத்த மாட்டேங்குது. வெள்ளக்காரன் சொல்லி புதுசாக ஆல்பபெட் தான் கண்டுபிடிக்க சொல்லணும். எத்தனை டீம் வச்சிருக்கீங்க மொத்தமாக? இவங்க பேசுகின்ற சமூக நீதி இது எல்லாமே எங்கே போய் முடியுதுன்னா, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக கொண்டு வரணும், அவர் தான் அடுத்து தமிழகத்தை ஆளக்கூடியவர் அப்படின்றது. இப்போ அவர் எந்த வயசில் அரசியலுக்கு வந்தார், எப்போலேருந்து அரசியலில் இருக்கார், ஒரு கட்சியில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களே இருக்கும்போது அது எப்படி முதல்ல ஜனநாயக இயக்கம் ஆகும்? ஜனநாயக இயக்கம்னா ஜனநாயக முறையில் மக்கள் முதல்வராகணும், பிரதமராகணும், தலைவராகணும். இதே பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் 1000 குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் ஒரு தலைவருக்கும் இன்னொரு தலைவருக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. இது வரைக்கும் 13 கேள்விக்கும் அவங்க சொல்ற பதிலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு வாக்கெடுப்பு நடத்துவோம். என் நிலைமை எவ்வளவு கஷ்டம் பாத்தியல இல்ல, நான் என்ன கேட்கறேன், ஏதோ பேசுறாங்க. இதுதாங்க தினமும் நடக்குது. இவ்வளோ டீம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஜனநாயக ரீதியில இங்க எந்த இயக்கமும் வளர்ந்து விடக்கூடாது, எந்த தலைவர்களும் ஒரு விளிம்பு நிலையிலிருந்து வந்துடக்கூடாது, இவங்க ஒரு கார்ட்டல் வச்சுட்டு இவர்களுக்குள்ளேயே அந்த அரசியல் என்பது சுற்றி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்றதுனால தான் எல்லாரையுமே எங்களுடைய பி டீம் எங்களுடைய பி டீம்னு சொல்றதுக்கான காரணம். மற்ற